ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். 5 ஸ்டாரில் இந்த மாதிரி இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போது இதை சாப்பிட்லாமா, இல்லை இது ஃபங்கஸ் மோல்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. 5 ஸ்டாரில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மாய்ஸ்டர், ஈரப்பதம் ஒரு முக்கியமான காரணம். அதாவது ரொம்ப ஈரப்பதத்தில் இருந்துட்டு அப்படி ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு டக்குன்னு ஹாட்டான ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அந்த சாக்லேட் பேப்பருக்குள்ளே ஸ்வெட் ஆகி இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்டு, ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இல்லாதனால இப்படி இருக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரேப்பிங் பண்ணாதனால இப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா பேக்கேஜ் டேமேஜ் இருந்தாலோ இல்லை எக்ஸ்பிரி ஆனாலோ இந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபங்கஸில் மோஸ்ட் அஃபெக்டாக இருக்கிறது பிளாக் கலராகவோ க்ரீன் கலராகவோ, சில டயத்தில் ஒயிட் கலராக அந்த காட்டன் மாதிரி மேலே அப்படியே படர்ந்துருக்கும். சில டைம் சுகர் ப்ளூம்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் கலரில் அந்த சுகர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சில இடத்துல இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டுக்குமே முழுசாக டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்குது, ஒருவேளை இது ஃபங்கஸாக இருக்குமோ டவுட் இருந்தாலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இல்லைனா ஃபுட் பாய்சன் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட ஆகும். அதனால நம்ம நார்மலாக வாங்கும் பொழுதே இதோட எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து தான் வாங்கணும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த சாக்லேட்டோட எக்ஸ்பிரி டேட்டு நெக்ஸ்ட் இயர் வரை இருக்குது. மேபி இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி சம் ரீசனால் கூட இப்படி இருக்கும். ஸோ சாக்லேட்டை சாப்பிடும்பொழுது எப்போதும் கவனமாக சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.